ಟಾಪಿಕ್ வந்து இயேசு கிறிஸ்து திருமணத்தை குறித்து என்ன சொல்றார் அப்படின்றத பார்ப்போம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮದುವೆಯ ಕುರಿತು ವಿವಾಹದ ಕುರಿತು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. என்னடா இது சடனா ஏசப்பா வந்து திருமணத்தை குறித்து சொல்றாரு மத்தேயு 19 அதிகாரத்துல பார்க்கிறோம். ನೀವು ನಿಮಗೆ ತೋಚಿಸಬಹುದು ಇದ್ದಕ್ಕಿದ್ದಂಗೆ ಯಾಕೆ ದೇವರು ಮದುವೆಯ ಕುರಿತು ವಿವಾಹದ ಕುರಿತು ಯಾಕೆ ಮಾತನಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. எதுக்குன்னா ಯಾಕೆಂದ್ರೆ அங்க ஆண்டவர் வந்து சோதிக்கிறதுக்கு 19வது அதிகாரம் மத்தேயு 19வது அதிகாரம் 3வது வசனத்துல என்ன சொல்றாங்க, பரிசேயர்கள் வந்து சோதிக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க, ஒரு மனுஷனை வந்து விவாகரத்து செய்யறது வந்து அது வந்து செய்யலாமா இல்லையா, டைவர்ஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. கேட்கப்பட்ட கேள்வி ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ವಿವಾಹ ವಿಚ್ಛೇದನ ಮಾಡಬಹುದಾ ಅಥವಾ ಮಾಡಬಾರದಾ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಪರಿಸೇಯರು ಕೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு, உடனே ஆண்டவர் எங்க போறாரு, பைபிள் தான் யூஸ் பண்றாரு. பாருங்க, நம்ம மேரேஜ் பத்தி நம்ம நினைக்கிறோமா, மேரேஜ் பத்தி நம்ம யோசிக்கும் போது இயேசு கிறிஸ்து அந்த கேள்விக்கு பதில் எங்க இருந்து கொடுக்குறாரு, பைபிள்ல இருந்து தான் கொடுக்குறாரு. ஸோ பழைய ஏற்பாடு ஏதேன் தோட்டத்துக்கு இயேசு கிறிஸ்து போறாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಂಗತಿಗಳನ್ನ ಕಲ್ಪಿಸ್ತಾರೆ. ನಾವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಮೊದಲನೇ ಮದುವೆ. ஸோ அங்க ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு இயேசு கிறிஸ்து போறாரு. ಆದಿಕಾಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் வந்து தன்னை ஆணும் பெண்ணாக ஆண்டவர் வந்து சிருஷ்டித்தார். இதன் நிமித்தமாக அவங்க வந்து தன் தகப்பன் தாயை அந்த ஆண் வந்து புருஷன் விட்டு அவன் மனைவியோட இணைந்திருப்பான், இவங்க ரெண்டு பேரும் ஒரே சரீரமா இருப்பார்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வந்து மனப்பாடமா அந்த பழைய ஏற்பாட்டு வசனத்தை மனப்பாடமா இயேசுப்பா சொல்றாரு. ಕಂಠಸ್ಪದವಾಗಿ ಅಥವಾ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇರುವಂಥ ವಚನಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಡೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ತನ್ನ ಪುರುಷನು ತನ್ನ ಕುಟುಂಬದವರನ್ನ ಅವರಿಂದ ಹೊರಪಟ್ಟು ಹೆಣ್ಣಿನೊಂದಿಗೆ ಸೇರಬೇಕು, ಅವರು ಇಬ್ಬರು ಒಂದೇ ಮಾಂಸವಾಗಿ ಇರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஒரே சரீரமாய் ஒரே மாம்சமாய் ஒரே சரீரமாய் இருப்பார்கள். இவர் வந்து தேவன் தான் இவங்களை இணைத்து இருக்கிறாரு. சோ மனுஷன் எந்த மனுஷனும் வந்து பிரிக்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ದೇವರು ಸೇರಿಸಿದನ್ನು ಯಾರು ವಿಂಗಡಿಸಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. சோ உடனே ஏசப்பாக்கு இன்னொரு கேள்வி கேட்கறாங்க அவங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಇನ್ನೊಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಹಾಡ್ತಾರೆ. ஆனா மோசே வந்து சொல்லியிருக்காரு, 7வது வசனம் சொல்றாங்க, மோசே வந்து விவாகரத்து கொடுத்து அனுப்பிடலாம், அந்த பொண்ணை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு வந்து அவங்க வந்து உடனே கேட்கறாங்க, குறுக்கு கேள்வி கேட்கறாங்க. ஏசப்பா ಅವರು ಬಂದು ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳ್ತಿದ್ರೆ, ಮೋಸೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರಲ್ವಾ ನಾವು ಡಿವೋರ್ಸ್ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದೀವಿ. பட் டைவர்ஸ் பண்றது மோசே டைவர்ஸ் பண்ணல சொல்லலாம்னு சொல்றாரா? எதுக்கு சொன்னாரு? 8வது வசனம் பாருங்க. எதுக்கு டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ரூல்ஸ் வச்சாங்க பாருங்க. ಯಾಕೆ ಡಿವೋರ್ಸ್ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಇಲ್ಲ, மோசே எதுக்கு ಯಾಕೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಅಲ್ಲಿ? 8வது வசனம் 8ನೇ ವಚನ. அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். எந்த கடினத்தின் நிமித்தம்? இருதய கடினத்தின் நிமித்தம் தான் மோசே வந்து ஒரு இடம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. ನಿಮ್ಮ ಹೃದಯ ಕಠಿಣವಾಗಿ ಇದ್ದಂತ ಕಾರಣವಾಗಿ ಇದನ್ನು ಮೋಸೆ ನಿಮಗಾಗಿ ಹೇಳ್ಕೊಟ್ರು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஆனா ஆண்டவருடைய சித்தம் வந்து மேரேஜ் வந்து பர்மனன்ட். ஆண்டவருடைய சித்தத்தின்படி மேரேஜ் பர்மனன்ட். அது அக்ரிமெண்ட் அல்ல, அது வந்து ஒரு உடன்படிக்கை. அக்ரிமெண்ட்னா அதை கிழிச்சிடலாம், ஆனா உடன்படிக்கையை கிழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಒಂದು ಅಗ್ರಿಮೆಂಟ್ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಅದನ್ನ ನಾವು ಹರಿದಾಕ್ಬಿಡ್ಬೋದು, ಆದರೆ ಒಡಂಬಡಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಅದನ್ನ ನಾವು ವಿಂಗಡಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಅಥವಾ ಹರಿದಾಕ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவருடைய ரூல்ஸை அப்படி அவங்களுக்கு சாதகமாய் ட்விஸ்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்திரீ இருப்பாங்க, அவங்க வந்துட்டு சில பரிசேயர்கள் இப்படி சொல்லுவாங்களாம், அவ சமைக்கிறது சரியில்லை, அவனை சரியா பாத்துக்க மாட்டேங்கிறானா, அவளை அனுப்பி வச்சிடலாம், டைவர்ஸ், அதுக்காக டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த காலத்துல வந்து அப்படி டைவர்ஸ் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாங்க. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಈ ಪರಿಸೇಯರು ಏನು ಹೇಳ್ಕೊಟ್ರು ಅಂತಂದ್ರೆ, ಅವಳು ಚೆನ್ನಾಗಿ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಮನೆ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡ್ತಿಲ್ಲ ಅಂತ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಅವರಿಗೆ ನೀವು ವಿವಾಹ ರದ್ದು ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಹೇಳ್ಕೊಡೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. இன்னும் சில பரிசேயர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, உங்க ஒய்ஃபோட மேரேஜ் பண்ணி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, சடனா உங்க ஒய்ஃபோட பழைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் தெரிய வந்துருச்சு, இப்போ தெரிய வந்துச்சு அந்த நியூஸ் அப்படின்னா நீ டைவர்ஸ் பண்ணிடலாம் அந்த பொண்ணை அப்படின்னு வந்து இவங்க வந்துட்டு இந்த மோசே ரூல்ஸை வச்சு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து லேடிஸ் வந்து தள்ளிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து லேடிஸ்க்கு வந்து ஸ்கூலுக்குலாம் போக மாட்டாங்க, படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, லேடிஸ்க்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குல்ல அந்த காலத்தில், அந்த சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இப்போ தான் வந்து வேலை செய்கிறாங்க, ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் அந்த நாட்களில் அப்படி இல்லை. ஸோ அதனால் அவங்கள வந்து ரொம்ப தள்ளி வைத்து இப்படி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இல்லை, ரெண்டு பேரும் ஈக்குவல்,
ரெண்டு பேரும் ஒரே சரீரமா இருக்கிறாங்க, கர்த்தர் அவங்களை இணைத்து இருக்கிறாங்க, தயவு செய்து யாரும் நீங்க பிரிக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ದೇವರು ಒಬ್ಬರನ್ನ ಒಂದುಗೂಡಿಸಿದ್ದಾರೆ, ಅವರನ್ನ ನೀವು ಹಗಲಿಸಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕಡಿಮೆ ಇತ್ತು, ಆದ ಕಾರಣ ಅವರಿಗೆ ಏನೇನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ಅವರ ಹಳೆಯ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಕುಂದುಕೊರತೆಗಳು ಕಂಡು ಬಂದಲ್ಲಿ ಅದನ್ನು ನೀವು ಇವಾಗ ತಿಳಿಸ್ಬಿಟ್ರೆ ಈಗ ನೀವು ವಿವಾಹ ವಿಚ್ಛೇದನ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. ஸோ அதுல ஏசப்பா கிளியரா சொல்றாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றதுதான் நம்மளுக்கு கரெக்ட். மனுஷனுடைய கடினமான இருதயத்தினாலே மோசே வந்து கொஞ்சம் சொன்னாரு அப்படிதான். பட் ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரே சரீரம், ஒரே குடும்பம், கர்த்தர் அவங்களை சேர்த்திருக்கிறாரு. மனுஷனுக்கு எந்த வேலையும் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறதுக்கு எந்த மனுஷனுக்கும் அந்த ரைட்ஸ் இல்லை. அதை வந்து கர்த்தர் அவங்களை நியாயம் தீர்ப்பார் அப்படின்ற வசனம் கூட இருக்கு. எனக்கு அதால அந்த பயமா இருக்கும் அந்த வசனத்தை படிக்கும் போது. ಬೇರೆಯವರಿಗೆ ನಾವು ವಿವಾಹ ವಿಚ್ಛೇದನ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ನಾವು ಭಾಳ ನಿಗಾ ವಹಿಸಬೇಕು. ಯಾಕಂತಂದ್ರೆ ದೇವರೇ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ದೇವರು ಒಂದುಗೂಡಿಸಿದನ್ನು ಮನುಷ್ಯನು ಹಗಲಿಸಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. ಆದ ಕಾರಣ ನನಗೆ ಭಯ ಆಗ್ತಿದೆ ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த காலத்தில் வந்துட்டு நம்ம ஈஸியாக ஃபோனில் நம்ம வேற மேரேஜ் ஆன சிஸ்டர்ஸாக இருக்கலாம், மேரேஜ் ஆகாத சிஸ்டர்ஸாக இருக்கலாம், தப்பான விதங்களிலே உறவுகள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நாளைக்கு அந்த சிஸ்டர் மேரேஜ் ஆக போகிறாங்க, அதை வந்து இன்னைக்கு நான் கெடுத்துடக்கூடாது. அதே போல் இன்னைக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கலாம் அந்த சிஸ்டரோட வாழ்க்கையில், அந்த பிரதர் ஆயிருக்கலாம். அவங்க லைஃப்பில் போயிட்டு நான் வந்துட்டு கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து நான் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறத வந்து நான் வந்து தூரம் பிரிக்கிறதுக்கு, மனசால தூரம் பிரிக்கிறதுக்கு, சரீரத்தால தூரம் பிரிக்கிறதுக்கு எனக்கு அந்த ரைட்ஸ் இல்லை. கர்த்தர் வந்து அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதை, கர்த்தர் வந்து அதை ரொம்ப கடினமாய் பார்க்கிறார் அப்படின்றது வசனம் கிளீனாக போட்டிருக்கு. நான் சொல்கிறேன். ಇಲ್ಲಿ ನಾವು ಏನು ನೋಡ್ಬೋದು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ, ಒಬ್ಬರು ಮದುವೆಗೆ ವಿವಾಹಕ್ಕೆ ತಯಾರಾಗಿದ್ದಾರೆ ಅಥವಾ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಅವರಿಗೆ ಯಾವುದಾದ್ರೂ ಕುಂದುಕೊರತೆಗಳಲ್ಲಿ ಬಂದಲ್ಲಿ ಅದನ್ನು ನಾವು ಹೇಳಿ ಅವರನ್ನು ವಿಂಗಡಿಸಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ವಚನಗಳು. ஒரு வசனம் படிப்போம். இந்த வசனம் படிக்கும்போது நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையான ஒரு வசனம். ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಮೂಡಿಸುವಂತ ಒಂದು ವಚನವಾಗಿದೆ. ಒಂದು ವಚನವನ್ನು ಓದೋಣ. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம வந்து இது மாதிரி வசனங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எபிரேயர் 13:5 வசனம். ಇಬ್ರಿಯದವರಿಗೆ 13:5 ವಚನ. எபிரேயர் 13:5. ಇಬ್ರಿಯದವರಿಗೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. 4 சாரி 4ನೇ ವಚನ. எபிரேயர் 13:4. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக, வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாய தீர்ப்பார். பாருங்க, ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாராம். ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அந்த விஷயத்துல மேரேஜ் வந்து தேவன் இணைத்ததை மனுஷன் வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு வந்து கர்த்தர் சொல்றாரு. ஸோ அதனால அதுல வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த விஷயத்துல மாத்திரம். ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಹಳ ದೇವರು ಕಟಾಕ್ಷ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ದೇವರು ಕೂಡಿಸಿದನ್ನು ಮನುಷ್ಯನು ಅಗಲಿಸಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ನಮಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದೆ. ஸோ அதனால ஒரு நல்ல மேரேஜ் வேணும்னா அதுக்கு புரிந்து கொள்ற தன்மை, கமிட்மெண்ட்டு, அது ஆண்டவருடைய அன்பு, தியாகம் ஈஸி இல்லை. திருமண வாழ்க்கை ஈஸி இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் லைஃபுக்கு ஒரு ரெண்டு ஐடியா கொடுங்களேன், ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் கொடுங்களேன், 4 பாயிண்ட்ஸ் கொடுங்கன்னு. அப்படிலாம் நீங்கள் வந்து தயவுசெய்து யார்ட்டையும் கேட்காதீங்க. அதெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் ವಿಜೇತವಾದ ವಿವಾಹಕ್ಕೆ ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು 2 ಟಿಪ್ಸನ್ನು ನೀವು ಹೇಳ್ಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. ಅದರಲ್ಲ 2 ಟಿಪ್ಸಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಡೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. அங்கே போட்டிருக்க பாரு ஒரு லிஸ்ட்டு. ஒரு ஹாப்பி மேரேஜ் வேணும்னா கமிட்மெண்ட் வேணும், ஒரு புரிந்து கொள்ளுதல் வேணும். புரிந்து கொள்ளுதல், ஒரு 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 அர்த்தம் பண்ணிக்கிறது, புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து நம்ம நேசித்த போல நம்ம கணவனையும் நம்ம மனைவியும் நம்ம நேசிக்கிற தன்மை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, நம்ம தியாகம் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். நம்ம வைஃப் தானே, என் கணவன் தானே, அவங்களுக்காக நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தியாகம் பண்றதுக்கு, அவங்களுக்காக நம்ம வேலைகள் செய்வதுக்கு, ஹார்ட் ஒர்க், கடினமான காரியம். மேரேஜ், சந்தோஷமான மேரேஜ்ன்றது வெளியிருந்து பார்க்கும்போது அழகா சிரிச்சுட்டே இருப்பாங்க. அது இல்லை, கஷ்டமான மேரேஜ்ன்றது வந்து அது ரொம்ப ஒரு கடினமான காரியம். அதனாலதான் நிறைய பேர் வந்து அதை வந்து ரொம்ப அதுக்கு வந்து கவனத்தை கொடுக்காம அது வந்து மேரேஜ் வந்து ரொம்ப துக்ககரமா ஆகிறது சான்ஸ் நிறைய உண்டு. ಅನೇಕರು ನಾವು ನೋಡ್ಬೋದು, ಮದುವೆ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಬಹಳ ಸಂತೋಷಕರವಾಗಿ ನಗುತ್ತಾ ನೋಡ್ತಾರೆ. ಆದರೆ ಅದನ್ನು ನಾವು ನಿಭಾಯಿಸಬೇಕಾದ್ರೆ ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾಗಿರುತ್ತೆ. ಅದನ್ನು ಭಾಳ ಎಲ್ಲರೂ ಲೈಟಾಗಿ ತಗೊಳ್ಳೋದ್ರಿಂದ ಅದು ಬೇಗನೆ ಅವರ ವಿವಾಹ ವಿಚ್ಛೇದನಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿರುತ್ತೆ. சரியா? ஸோ இன்னும் மேரேஜ் பற்றி இன்னும் நிறைய எபேசியர், எப்ரேயர், 1 பேதுருலாம் நிறைய பார்ப்போம் போக. பட் இப்போ வந்து இயேசு கிறிஸ்து சொன்னதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம போயிடுறோம். ನಾವು ಇವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದ್ದನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ನೋಡೋಣ. ಬೇರೆಯವರು ಪೇತ್ರದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಅನೇಕ ಪುಸ್ತಕಗಳಲ್ಲಿ ನಾವು